வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உலகத்தமிழ் மாநாடுகள். உலகத்தமிழ் ஆராய்ச்சி மன்றம் உலகத்தமிழ் மாநாடுகளை நடத்துகிறது. 1964 டில்லியில் நடந்த கீழ்த்திசை மொழிகள் ஆய்வு மாநாட்டின் போது தமிழ் ஆய்வை முன்னெடுத்துச் செல்ல ஒரு உலகளாவிய அமைப்பு தேவை என உணர்ந்ததன் விளைவாக ஈழத்தமிழர் தவத்திரு தனிநாயகம் அடிகளார் தலைமையில் தொடங்கப்பட்டது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மன்றம். இது ஆரம்பத்தில் பாரிஸ் நகரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டது. தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் ஆய்விற்கும் பங்களிப்பது இதன் முக்கிய நோக்கமாகும். உலகத்தமிழ் மாநாடுகள் நடைபெற்ற இடங்கள். முதலாம் உலகத்தமிழ் மாநாடு கோலாலம்பூர், மலேசியா 1966ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. இரண்டாவது உலகத்தமிழ் மாநாடு சென்னை, இந்தியா 1968ஆம் ஆண்டு நடைபெற்றது. அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது நடத்தப்பட்டது. மூன்றாவது உலகத்தமிழ் மாநாடு பாரிஸ், பிரான்ஸ் 1970ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. நான்காவது உலகத்தமிழ் மாநாடு யாழ்ப்பாணம், இலங்கை 1974ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாடு மதுரை, இந்தியா 1981ஆம் ஆண்டு நடைபெற்றது. எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது நடத்தப்பட்டது. ஆறாவது உலகத்தமிழ் மாநாடு கோலாலம்பூர், மலேசியா 1987ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. ஏழாவது உலகத்தமிழ் மாநாடு போர்ட் லூயிஸ், மொரீசியஸ் 1989ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. எட்டாவது உலகத்தமிழ் மாநாடு தஞ்சாவூர், இந்தியா 1995இல் நடத்தப்பட்டது. ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது நடத்தப்பட்டது. ஒன்பதாவது உலகத்தமிழ் மாநாடு கோலாலம்பூர், மலேசியா 2015ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. பத்தாவது உலகத்தமிழ் மாநாடு சிகாகோ, அமெரிக்கா 2019ஆம் ஆண்டு நடைபெற்றது. 16வது உலகத்தமிழ் மாநாடு மலேசியாவில் உள்ள பினாங்கில் நடைபெற உள்ளது. 2010ஆம் ஆண்டு உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு கோயம்புத்தூரில் நடத்தப்பட்டது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது நடத்தப்பட்டது. நன்றி, வணக்கம் நண்பர்களே. வீடியோ பிடிச்சவங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.